450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் அப்தாலி ஆயுத அமைப்பின் ஏவுகணையை பாகிஸ்தான் ஏவியது. இந்த சோதனையானது வெற்றி அடைந்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ஓவர் டு யூ ரமேஷ். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அந்த உறவில் ஒரு பதற்றமான சூழல் நீடித்து வரக்கூடிய நிலையில்தான் மிக மிக முக்கியமான ஏவுகணை சோதனை ஒன்றை பாகிஸ்தான் தற்போது நடத்தியிருக்கிறது. அதாவது 450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் அப்தாலி என்னும் ஆயுத அமைப்பினுடைய ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் வெற்றிகரமாக ஏவி சோதனை செய்திருக்கிறது. அதாவது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் என்று சொல்வார்கள். அதைத்தான் தற்போது பாகிஸ்தான் வெற்றிகரமாக ஏவி சோதனை செய்திருக்கின்றது. இது தொடர்பான தகவல்கள் இன்று காலை முதலே வந்து கொண்டிருந்த நிலையில் தான் தற்போது எதிர்பார்த்தது போலவே இந்த நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய இந்த சோதனையை பாகிஸ்தான் மிக வெற்றிகரமாக ஏவி சோதனை செய்திருக்கிறது. அதாவது இந்த துருப்புகளுடைய செயல்பாட்டு தயார் நிலையை உறுதி செய்வதற்காகவும் ஏவுகணையின் மேம்பட்ட வழிச்செல்லுதல் அமைப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் முக்கிய தொழில்நுட்பங்களை சரிபார்ப்பதை நோக்கமாக கொண்டு இந்த ஏவுகணை சோதனை செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் உண்மையில் இது ஏதேனும் இந்தியா ராணுவ நடவடிக்கையை பாகிஸ்தான் மீது மேற்கொண்டால் அதனை எதிர்கொள்வதற்கு பாகிஸ்தான் தயாராக இருக்கிறதா, வீரர்கள் தயாராக இருக்கலாம், நம்முடைய ஏவுகணைகள் சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்து பார்ப்பதற்காகவே பாகிஸ்தான் இந்த சோதனையை செய்ததாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் வெளிப்படையாக எந்த ஒரு நாடும் நாங்கள் போர் செய்ய போகிறோம் அல்லது போர் வந்தால் அதனை எதிர்கொள்வதற்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம் என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இதை பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை என்றாலும் இந்தியா ஏதேனும் ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் அதனை எதிர்கொள்வதற்காகவே இந்த ஒரு சோதனையை பாகிஸ்தான் செய்திருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த ஏவுகணை சோதனையை பொறுத்தவரை பாகிஸ்தான் நாட்டினுடைய மிக மூத்த ராணுவ அதிகாரிகள், முக்கியமான தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள், விஞ்ஞானிகள் உள்ளிட்ட பலரும் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள். இதை வெற்றிகரமாக சோதனை செய்ததற்கு பாகிஸ்தான் நாட்டினுடைய பிரதமர், ராணுவ அதிகாரிகள், அதிபர் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களையும் ராணுவத்திற்கு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.